friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா different types of transmissions தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க manual அப்புறமா automatic இது ரெண்டுத்துல ரொம்ப ரிசர்ச் பண்ணி சரி ஓகே ஆட்டோமேட்டிக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சரி ஓகே, அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுறேன். நம்ம மொத்தமாக 4 டைப்ஸ் இருக்குது டிரான்ஸ்மிஷனில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். ஏடி அப்படின்னா டார்க் கன்வெர்ட்டர். இதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கோட ஒரிஜின். ஸோ இது வந்துட்டு ஒரு டார்க் கன்வெர்ட்டர் மிஷினில் ஓடுது. இது வந்துட்டு பிளானட்டரி கியர் அப்படின்றதுல ஓடுது. நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ இதோட நல்ல புல் இருக்கும். இது நீங்கள் நல்ல புல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ இன்ஜின் பவர்ஃபுல்லாக கொடுத்தாலுமே இந்த கியர் பாக்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் லெஸ்ஸாக தான் வரும் பவர். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அதுதான். அப்புறமா இதில் நீங்கள் மைலேஜும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஷிஃப்டிங். ஆனால் இதில் நீங்கள் மைலேஜ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்து போகிறோன்னா ஏஎம்டி அப்படின்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதை மாருதியில் வந்து ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ கியர் ஷிஃப்ட். இந்த ஏஎம்டின்றது வந்துட்டு இந்த ஏடின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ மேனுவலுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட 1 lakh 2 lakhs அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஏஎம்டி வெறும் 50,000 45,000 75,000 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளச் அமுத்தி கியர் போடுறோம் இல்லையா, ஸோ நம்ம அந்த மாதிரி கிளச் அமுத்தி கியர் போடுறத ஒரு மிஷின் செய்யும். அவ்வளோதான். எப்படின்னா மேலே ஒரு டப்பா மட்டும் இருக்கும், கீழே வந்துட்டு ஒரு டிவைஸ் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம யூஸ்வலாக போடுற மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். நம்ம கிளச் அமுத்தி கியர் போடுற வேலையை அதுவே பார்த்துக்கும். ஸோ அதுதான் ஏஎம்டி. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, அதான் சொன்ன மாதிரி இது லோ ப்ரைஸில் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஹை மைலேஜ் வரும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது ஷிஃப்ட்டு. நம்ம வந்துட்டு கிளச் அழுத்தி கியர் போடுறோம்ல, ஸோ நம்மளுக்கு அந்த இப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு சடனாக ஸ்டாப் பண்ணி அப்புறமா வண்டி எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஏஎம்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட், ஸ்விஃப்ட் அந்த மாதிரி பேசிக் கார்ஸில் வரும். ஸோ சொன்ன மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்ட்ல, ஸோ அதனால பேசிக் கார்ஸ் ஆட்டோமேட்டிக் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏஎம்டியில் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவிடி. இது வந்துட்டு கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பெல்ட்டில் ரன் ஆகும். ஆமாம், பெல்ட் தான். நம்ம ஃபுல்லாக நம்ம கார் மூவ் ஆகுறது இன்ஜின் அப்புறமா பெல்ட்டு. அந்த பெல்ட்டு தான் நம்மளோட கியரு. இதில் கியர் ரேஷியோ கிடையாது, இது இன்ஃபினிட் கியர் ரேஷியோஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, இதில் வந்துட்டு நம்ம க்ரீப் ஃபங்க்ஷன் எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்ல போகிற வச்ச எல்லாத்துலேயுமே க்ரீப் ஃபங்க்ஷன் இருக்கும். பட் ஆனால் சிவிடியில் மட்டும் அந்த ஃபங்க்ஷன் இருக்காது, க்ரீப் ஃபங்க்ஷன். ஸோ இதோட என்ன சொல்கிறது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சர்டைன் ஆர்பிஎம்மில் இருக்கும் போது மட்டும்தானே நம்மளுக்கு எல்லாமே நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த சிவிடி பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் நம்ம காமாக ஓட்டும் போது அந்த சர்டைன் ஆர்பிஎம்லேயே மெயின்டைன் ஆகி, ஸோ அதாவது அந்த பெல்ட் தான், அந்த பெல்ட் சுற்றுறது அந்த சர்டைன் அமௌண்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு, ஸோ சொன்ன மாதிரி இன்ஃபினிட் கியர் ரேஷியோவில் அது எவ்வளோ ஸ்லோவாக சுற்றினாலும் நம்ம வண்டி ஸ்பீடு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது அந்த மைலேஜ் கொடுக்க வேண்டிய ஆர்பிஎம்ல சுற்றுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒன்லி இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மட்டும்தான். ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் எப்படின்னா, இந்த ரப்பர் பேண்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஒரு மொமெண்டம் எடுத்து இப்படி இழுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி தான். நம்ம காரை எவ்வளோதான் அக்சலரேட் பண்ணாலும் கார் அதோட
அதோட டைம் எடுத்துட்டு தான் அது பவர் டெலிவரி பண்ணும். நீங்கள் இப்போ ஃபுல் த்ராட்டில் கீழே போட்டாலுமே the car will take its own time to give the power. ஸோ அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்து நம்ம டிசிடி தான் இப்போ இருக்கிறதுலே என்ன சொல்கிறது, மாடர்னைஸ்டான கியர்ஸ், மாடர்னைஸ்டான ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளச் இருக்கும். ஆமாம், 2 கிளச். ஸோ ஆட் நம்பருக்கு ஒரு கிளச், ஈவன் நம்பருக்கு ஒரு கிளச், அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு எப்படி தெரியுமா, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் டிஸ்எங்கேஜ் ஆகிட்டு அதுக்கடுத்து செகண்ட் கியர் வரும், கரெக்டா? ஸோ இந்த டிசிடியில் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் எங்கேஜ் ஆகிடுச்சா, இப்போ செகண்ட் கியர் அது வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். செகண்ட் கியர் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் கியரோட ஆர்பிஎம் முடிஞ்ச அடுத்த செகண்டு இது கீழே வருமா. ஸோ இதான் செகண்ட் கியர், இதான் ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர் கீழே வரும்போது அட் அ டைமில் இது மேலே போகும். ஸோ அதனால் செம்ம ஃபாஸ்ட்டாக ஷிஃப்டிங் இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா ஸ்கோடாவில் வந்துட்டு டிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆடியில் எஸ்ட்ரானிக் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிஎம்டபிள்யூ, ஆடி, பென்ஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான கார்ஸ் எல்லாத்துலேயுமே டிசிடி தான் வரும். ஸோ உங்களுக்கு மேனுவல் ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறமா இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இது டூ காஸ்ட்லி. அப்புறமா இதோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப இருக்காது. அடிக்கடி டிசிடி கியர் பாக்ஸ் போயிடும், நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். அதுக்கே கிட்டத்தட்ட 1 lakh 2 lakhs அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம சொன்ன 4மே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எந்த கியர் பாக்ஸ் யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 12 to 8 lakhs அந்த பட்ஜெட்டில் ஒரு கார் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் எனக்கு மைலேஜும் வேணும், பெர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎம்டி போய்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னடா அவன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் நான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் புல் ப்ளஸ் மைலேஜ், அதுதான் நான் அப்படி சொல்ல வந்தேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஏஎம்டியில் அது கிடைக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் காசு போட தயாராக இருக்கேன். ஒரு 18 lakhs 20 lakhs அந்த பட்ஜெட்டில் இருக்கவங்க நீங்கள் சிவிடி போகலாம். ஏன்னா நீங்கள் சிட்டி டிரைவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது மைலேஜ்க்காக நிறைய வண்டியில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம சிவிடி வாங்கிட்டோன்னா அந்த பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது, ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். ஸோ சிவிடி இஸ் த பெஸ்ட் மைலேஜ் கிவிங் கார். அப்புறமா சிட்டி டிராஃபிக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும், ஒரு ஸ்மூத் ரைடிங். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்ஜினை ரொம்ப ரொம்ப வேலை வாங்காமல் ஒரு மினிமலாக ஸ்மூத் டிரைவிங் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சிவிடி போகலாம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவர், நான் வந்துட்டு பயங்கரமாக ரேஷ் டிரைவிங் பண்ணுவேன், நான் ரொம்ப பெப்பியாக ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் டிசிடி எடுத்துக்கலாம். டிசிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 25 lakhs 30 lakhs அந்த மாதிரி வந்துடும் டிசிடி. ஸோ டிசிடி கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது, பட் ஆனால் அந்த கார்ஸ்லாம் பவர் இருக்காது. ஸோ இப்போது 1.5 liter இன்ஜின் 1.8 liter இன்ஜின் அந்த மாதிரி வந்துட்டு டிசிடி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்கோடா விர்ச்சஸும் ஸ்கோடா விர்ச்சஸ்ன்ட்டு ஸ்கோடாவும் ஃபோக்ஸ் வேகனும் விர்ச்சஸ் அப்புறம் ஸ்லாவியா விட்டுருக்காங்கல்ல, அதில் 1.5 டர்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு டிஎஸ்டி தான். டிஎஸ்டி மீன்ஸ் டிசிடி தான், ஆனால் அதில் வந்துட்டு 1.5 liter இன்ஜின் தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெப்பியாக ஓட்டணும், அது பவர் இருக்குது, பயங்கர பவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த வண்டியை மிதிச்சுலாம் ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது. நான் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறேன், 15, 18, 22 அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு டிசிடி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், நான் மைலேஜ் கன்சர்ன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏடி போகலாம். ஏடி இஸ் டார்க் கன்வெர்ட்டர். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிடியில் உங்களுக்கு மைலேஜ் வராது. ஏடி வந்துட்டு
ஓகே, நம்ம ஏஎம்டி சிவிடி கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பெப்பியா ஓட்டுறதுக்கு ஏடிஏ போதும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் யார் யாரெல்லாம் இந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஃப்ரென்சஸ், அப்புறமா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லைக்ஸ்க்கு மேலே வந்தால் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ பண்ணுறேன். டாடா பை, see you later.